இப்போ தாவேக்கா உள்ள வராங்க. தாவேக்காவுக்கு வந்து சீட் ஷேரிங் எப்படி இப்போ பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தாவேக்கா வந்து அதோட வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத கட்சி. அந்த வாக்கு வங்கி நிரூபிக்கப்படாத கட்சியை வந்து நீங்க பெருசா காட்டினாதான் அதுக்கு அந்த அந்த வாக்கு வங்கிக்கு ஏற்ற ஓட்டு வரும். நீங்க வந்து விஜய் தாவேக்கா மாதிரி கட்சி வந்து நீங்க 10 சீட்டு 15 சீட்டுக்கு நீங்க வச்சு நீங்க கட்டிங்கன்னா, இவ்வளவு கம்மியா சீட்டு கொடுத்ததுக்கே அந்த தொண்டர்கள் அவங்களாம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறவங்க அவங்க தானே, இவங்க கோச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறேன், எங்க தலைவர் இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு. அதுவும் நீங்க தாவேக்கா பாஜக இன்க்ளூசிவ் அலைன்ஸ்ல போயிட்டு இவ்வளவு கம்மியா சீட் வாங்கினால விஜய் வந்து நீங்க மிரட்டிட்டாங்க, அவங்க வந்து அவர் டெல்லிக்கு அடிப்படைந்து விட்டார் இப்படின்னு சொல்லியே திமுக தரப்பு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருவாங்க. ஸோ நீங்க விஜயை பெருசா காட்டணும், நம்பர் 2 பிளேயரா காட்டணும். சரி, நம்பர் 2 பிளேயரா உங்களுக்கு காட்டுறதுல என்ன சிக்கல் அப்படின்னா, நீங்க வந்து நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணது பிஜேபியை தான். பிஜேபியை நம்பர் 2ன்னு கொண்டு கொண்டுறீங்க. ஸோ அந்த பிஜேபியை நம்பர் 3 வைக்க முடியுமா அந்த கொஸ்டின் வரும்போது, பாஜக தரப்புல என்னன்னா எங்களுக்கு நம்பர் 2 நம்பர் 3ன்றது செகண்டரி, எவ்வளவு சீட்டுன்றது தான் மெயின். நாங்க வந்து 2026 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 11% ஓட்டு நிரூபிச்சிருக்கோம். உங்களுக்காக நாங்க அண்ணாமலையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருக்கோம். பிளஸ் நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் நீங்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்களாலே அதை பார்த்துக்க முடியும். பிளஸ் மத்திய அரசியல் அதிகாரம் இருப்பது வேற சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும். இதுக்கு எவ்வளவு சீட்டு, இதுதான் அவங்க இது.